நான் சவுதியில் ஒர்க் பண்ணுறப்ப நிறைய டிஃப்ரெண்ட் கண்ட்ரி பீப்புள் இருப்பாங்க. அரபிஸ் தான் நிறைய இருப்பாங்க. அரபிஸ்னால் அரபு மொழி பேசுகிறவங்க. நம்மளோட தமிழ் மொழி நம்ம தமிழ்நாட்டில் பேசுகிறோம். பட் வெளிநாட்டில் நிறைய மொரீஷியஸ் நிறைய நாடுகள்லேயும் தமிழ் மொழி பேசுகிறாங்க இல்லையா, இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா. ஸோ அது மாதிரி இந்த அரபு மொழின்றது நிறைய அந்த மத்திய தரைக்கடல் நாடுகள் நிறைய நாடுகளில் பேசக்கூடிய ஒரு மொழி. அப்போ எகிப்து, மற்ற சூடான், நிறைய சிரியா, எல்லா நாட்டிலேருந்து வரவங்களோ, லெபனான், எல்லாருமே இந்த அரபு மொழி தான் பேசுவாங்க. நமக்கு இந்தியர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம இங்கிலீஷ் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்போம். நம்மளோட இங்கிலீஷ் நம்ம தான் நினச்சிக்குவோம், ஐயோ நான் சரியாக பேசுகிறேன்னா தெரியலையே, கிராமர் சரியாக பேசுகிறேன்னா தெரியலையே, கரெக்டான வார்த்தை நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் உண்மையிலே வெளிநாட்டில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம தான் சூப்பராக இங்கிலீஷ் பேசுவோம். இந்தியன்ஸ் தான் பெஸ்ட்டுன்றுவாங்க. ஓகேயா, அந்த அளவுக்கு நம்மளை ஸ்கூல்லையே நல்லா நம்மளை கிராமரில் எல்லாத்தையும் நம்மளை ட்ரெயின் பண்ணிடுவாங்க. ஸோ ஓரளவு நம்ம சுமாராக இங்கிலீஷ் படிச்சிருந்தா கூட நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். அவங்க இங்கிலீஷை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். அப்போ நம்மளாம் எங்கேயோ எவ்வளோ தேவலாம் அப்படின்னு தோணிடும். அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் எஜிப்சியன். அவர் என்னை பார்த்தாலே மூஞ்சி உம்முன்னு வச்சுக்குவார். அப்படி மூஞ்சி திருப்பிட்டு போவார். நான் எதாவது கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டார். எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஏன் இந்த டாக்டர் கொஞ்சம் கூட ஃப்ரெண்ட்லியாகவே இல்லை, இப்படி இருக்கார இவர் அப்படின்னு எனக்கு அவர்கிட்ட ஏதாவது போய் கேட்கறதுனால இரிட்டேட்டிங்காக இருக்கும். எதுவுமே கேட்க மாட்டேன். மேக்ஸிமம் நானே ஏதாவது பண்ணி இப்போ சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கணும், சில சமயம் ஏதாவது மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ், ட்ராவல் பண்ணுறோம், அது மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் அங்கே. அதெல்லாம் நம்ம ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் கிட்ட அனுப்பணும், சைன் பண்ணணும், நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ணி வேறு யார்ட்டையா கொடுத்து அனுப்புறது, இப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு நாளைக்கு ஏதாச்சும் இன்னொருத்தர்கிட்ட, அவருக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்போ பேசும்போது நான் சொன்னேன், எல்லாருக்கிட்டையுமே இப்படி தான் இருப்பார் அவர், இப்படி பேசக்கூட மாட்டேங்கிறாரு, மூஞ்சியை கூட திருப்பி பேச மாட்டேங்கிறாரு, இப்படி மரியாதையே இல்லாமல் இப்படி இருக்காரு அப்படிலாம் நான் சொல்லிடுறேன், பேசுகிறேன், அவங்கக்கிட்ட கேட்குறேன்னா. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, மேடம் உங்களுக்கு தெரியாதா, அவருக்கு இங்கிலீஷே தெரியாது, நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு அவருக்கு புரியாது. அதனால தான் மோஸ்ட்லி இங்கிலீஷ் பேசுகிறவங்க கிட்டேருந்து அவரே அப்படியே ஒன்றும் கண்டுக்காத மாதிரி அவரே போயிடுவார். அதுதான் ரீசன். ஆக்சுவலாக அவருக்கு யார் மேலேயும் கோவம் இல்லை, மேபி பயம் வேணா இருக்கலாம். பாருங்களேன், எவ்வளோ நாளைக்கு நான் கோவப்பட்டுட்டு இருந்திருக்கேன். மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 6 months இருக்கும். அப்படியே நான் அவ்வளோ கோவம் வரும் எனக்கு ஒரு தடவையும் கேட்கும் போது அவர் பதில் சொல்லுறது. இது மாதிரி நிறைய நேரங்களில் ஏதாச்சும் ஒரு விஷயம் பின்னாடி இருக்கும். அதை தான் நான் சொல்கிறேன் உங்களை. அதை ரிசர்ச் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையில்லாமல் எதுக்கு இவ்வளோ கோவம், ஆசிட் செக்ரீஷன், டென்ஷன்